மகன் தூயாவின் பெயராலே. மன்னவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புடைய திருப்பலியானது செங்கோல் ராஜா இசபெல்லா ஜெல்சி தங்களுடைய திருமண ஆண்டின் 16வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். குடும்பத்தை இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியிப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக அந்தோனி ராஜ் குடும்பத்தின் நன்றி பலியாகும், ஆல்ஃபிரட் மாதேஷ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், இருதய பாபு ஜேசு தங்கம் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியிப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன ரீனா, ஜோஷ்வா, ராஜாமணி, எஸ்எல், கேட்லின் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் வென்றார். அன்புடைய இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானுடைய பெருவிழாவின் பிறப்பு விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. வழக்கமாக திரு அவையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 பேருடைய பிறப்பு விழா மட்டும்தான் கொண்டாடுவோம். எது எது? பிறப்பு விழா, இயேசுவின் பிறப்பு விழா, அன்னை மரியாளின் பிறப்பு விழா, அவ்வளோதான், 2 தான். அதுக்கப்புறம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா. நீங்கள் கேட்கலாம், அந்தோனியா இருக்காரு, சவேரியா இருக்காரு, அந்த அம்மா இருக்காங்களா, அல்போன்ஸ் அம்மாலாம், அவங்களுடைய விண்ணக பிறப்பு, அவங்களுடைய இறப்பு நாளை தான் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடும். அனைத்து புனிதருடைய விழாவையும் அவருடைய விண்ணக பிறப்பு, இது மன்னக பிறப்பு. அப்போ இயேசு, அன்னை மரியாள், திருமுழுக்கு யோவான். அப்போ எவ்வளவு திருமுழுக்கு யோவான் எவ்வளவு பெயர் பெற்றவராக இருந்திருந்தார் என்றால் திரு அவை அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறார். இயேசுடைய முன்னோடி அப்படி என்று இவரை இயேசுவை சுட்டு காட்டியவர், இயேசுடைய வருகையை அறிவித்தவர், அந்த வழிக்காக தயாரித்தவர் எல்லாம் வீலத்தில் பல இடங்கள்ல அவரை பற்றி வாசி. அதுவும் குறிப்பாக அதிசயமாக பிறந்த ஒரு குழந்தை. அவை இப்படி சிறப்புமிக்க ஒரு புனிதருடைய விழாவை நம்ம கொண்டாம். இயேசுவை மிக அழகாய் சொல்க, மத்தேயு 11 வாசிங்க அப்படியா சொல்வார், பெண்களுள் பிறந்தவர்களுள் யோவானை போல மிக சிறந்த ஒரு மனிதரை நான் கண்டதே இல்லை. அப்போ இதை விட இயேசு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அவர் நினைக்கிறேன் இந்த சிறப்புமிக்க அற்புதமான ஒரு மாமனிதனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டார். திருமுழுக்கு யோவானிடம் பிறகு அதே நிறைய குணங்கள்லாம் இருக்கு. அவருடைய துணிவு, பணிவு, தாழ்ச்சி இப்படி என்று அதையெல்லாம் நாம் வெறுமனை கேட்பவர்களாக இல்லாமல் அதை வாழ்வாக்கக்கூடிய அவருடைய தர திருப்பலியின் வழியாக என்றால் அற்புதமான தெய்வீக திருப்பலி பாட்டில் நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறை அனைத்தும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருதி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியேற்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை நீ ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகி எங்களுக்கு உள்ள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. அம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1-6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயரை சொல்லி கூப்பிட்டார். என் வாய் கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையில் நிழலா என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணையில் என்னையே மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீ என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றுவேன் என்றார். நானோ வீணாக உழைத்தேன், வெறுமையாக பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக் கூறிய நீதி ஆண்டிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளும் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பே, தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலே ஒன்று திரட்டவும். கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னையே தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவேன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காப்பாற்றோரையை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதொன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன் பிரணத்தாருக்கு ஒளியாகவே ஏற்படுத்துவேன். இது ஆண்டு வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வேதக முறையில் என்னையே படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். வேதக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகள் எல்லாம் தொலைவிலிருந்து உயர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவே. பல்லவி. வேதக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். ஏனெனில் என் உள்ளம் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீரே. நீ என் தாயின் கருவில் உனக்கு உருந்தவரை நீரே. அஞ்சாத வேதக முறையில் நீர் என்னையை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். உம் செயல்கள் வேதகவே என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வேதக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகில் ஆழ்பகுதியிலும் நான் உருவு பெற்ற போதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வேதக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவருக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ராயலருக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ
எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போரில் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்து நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 1 இறை திருவசனங்கள் 57 60 மற்றும் 66 மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவரை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர் அவரிடம், உம் உறவினர் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று உம் விருப்பம் என்ன என்றும் தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்போது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்கள் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் அனைவருமாக இணைந்து விசுவாச பிரமாணத்தை பாடுவோம் என்று பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டியது, புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கருத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவ்வளமாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக எமக்கென்று செலுத்துகிறோம். இதோ கோடி அற்புதம் புனித அந்தோணியார் எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கிறேன். அவர் வழியாக நாங்கள் எடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் கனிவாய் நீ செவிசாய் நிறைவாய் அவற்றை எல்லாம் தந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலையின் அன்றுபடி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு வான் உலக மீட்பர் வருவார் என முன் அறிவித்து வந்தபின் அவர் எங்களுக்கு எல்லாம் சுட்டி காட்டினார்.
அவருடைய பிறப்பு தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் அவரது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறோமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்க நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களும் பிறந்த அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அவரை நீர் அனுப்பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தான் பிறக்கும் முன்னரே அக்கடிப்பால் துள்ளினார். இறைவாக்கின அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறி எங்களுக்கெல்லாம் சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவை அவர்தம் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரும் பேரு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் இம்மண்ணுலகில் இடையராத மதமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி மீண்டும் அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தை மடித்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமன்று மக்க ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு எலும்பு கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தனர். இதனாலுக்காக நன்றி செல்வோம். நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து இதோ இந்த நாள் நிறைவடையும் வேளையில் அவருடைய சமூகத்திலே வந்து குழுமி இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிகத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு அனைவருக்காகும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் ஜெபிப்போம். உயிர் தழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவுக்கும் திருமகளுடைய ஏற்றுகளை அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான மிக்க மரியாள் அருவுக்கு என்னை அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிற புனித திருமுழுக்கு யோவான், நம்முடைய பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் தூயாவியானவரின் ஒன்றை பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியார் ஒத்துழைப்பார். நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலாம் மத்தத்தா எல்லா விதமான குற்றங்களிலும் தீமை அனைத்தொன்றும் எங்களை விடுவித்து நாங்கள் இன்றுமுடைய கட்டளைகளின் கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவரின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி ஆட்டுக்குட்டி என்று இந்த இயேசுவை தான் திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டினார். இவர் மெசியா, இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டவர். நாமும் கூட திருமுழுக்கு யோவானை போல வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். எமது
நம் அனைவரும் விளங்கால் படியிடுவோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற நபலானட்டினுடைய 2வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்துடைய இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை கொடியற்புதராம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே இந்த மாலை திருப்பலியில் கலந்து கொண்டு நன்றி உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அந்தோணியார் நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் புனித அந்தோணியாரே, உங்கள் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருவீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனப்படைத்தவரே, கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற அநேக காரியங்கள் நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவல், நம்முடைய பாதத்தில் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாக தங்கவும், எல்லா விதமான தீமைகள், நோய்களில், விபத்துகள், ஆபத்திலிருந்து தடுத்தாட்கொள்ளவும், உடையாய் கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்காகவும் அவருடைய கல்வி ஞானத்தில் வளரவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து வளமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும். இதோ நம்முடைய குடும்பத்தில் எதிர்நோக்கி இருக்கிற சுபகாரியங்களாகிய திருமண தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமையும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி சில குறைபாடுகளால் குழந்தை பெருமையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற தம்பதிகளுடைய வாழ்விலே மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசிர்வதிக்குவோம். இன்னும் குழந்தைகளை தங்களுடைய கருவில் சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், பேறுகாலத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை தரவும். நம்முடைய குடும்பத்தில் நடைபெறுகிற பல நல்ல முயற்சிகள், நினைத்திருக்கிற பல நல்ல காரியங்கள், வீடு கட்டுதல், வீடு இடம் வாங்குதல், இப்படியாக பல திட்டங்கள் அவனுடைய பாதத்தில் அந்தோணியார் வழியாக ஒப்புக்கொள்ள ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள், வரும்படிகள் தடையின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடிந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற நீதியை வளர்த்துக் கொள்ளவும், தொழில் குறித்து, வியாபாரத்து குறித்து எடுக்கிற பல விதமான முயற்சிகள், திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தும் அனுகூலமாக்கி தரும்படியாக என்றால், இதோ இங்கே குழுவிற்கு நம் குடும்பங்கள், நம் பங்கு, நமக்கு தெரிந்தவர்கள் பலவிதமான உடல் நல குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், வேதனைகளால், வலிகளால், மருந்து மாத்திரைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நாளிலே நம்முடைய ஜெபங்கள் வழியாக அவர்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாகும். இன்னும் பலவிதமான மன அழுத்தங்கள், மன புழுக்கங்கள், மன உளைச்சல்கள், காயங்கள், வேதனைகள், பயங்கள், அச்சங்கள், குழப்பங்கள், இதனால மன நிம்மதி இழந்து, அமைதி இழந்து, தூக்கத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இதயங்களுக்கெல்லாம் அமைதி, நிம்மதி, சமாதானத்தையும் நம்பிக்கையும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியா நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதுகாப்பு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு ஏற்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரியரும் அருளின் தூய்மையால் கூடிய பெறப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரும் இந்த கருணை கண்களை திருப்பியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு, ஆண்டவர்களோடு இருப்பாராக, நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும், நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைய
அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்து உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் விடுத அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புதுமைகளின் விடுதலான விடுத அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக நானும் பருந்து பேசுகின்றவரான விடுத அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி பதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக செம்மறையின் விருதை உட்கொண்டு ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அவரது திரு அவை புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து அவர் வருவார் என முன்னறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவென அறிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுவோம். இயேசுவிலே பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு மாபெரும் விழாவை கொண்டாடினோம். இயேசுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா. ஜான் மரிய வியானி மிக அழகாய் சொல்வார் என்று நான் சொன்னேன். கடவுள் இந்த உலகிலே கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில மிக சிறந்த ஒரு கொடை என்பது தன்னை இந்த நற்கருணை வழியாக நம் மத்தியில விட்டு சென்றது. அப்பதான் நீ பாத்தீங்கன்னா நற்கருணை தெய்வீக பிரசனம் இந்த வெந்நீர் அப்பத்தில இயேசு உண்மையாகவே இருக்கிறார். அவர் என்னை உற்று நோக்கி பார்க்கிறார். அப்படியே தெய்வீக திருப்பிரசனத்துல நம் அனைவருமாக ஒன்றரை குழுமி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான ஒரு தருணம் நற்கருணை ஆராதனை, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. காரணம், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மாட்சிக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் மாண்பு மிக்கவர். எல்லா உயிர்களும், ஆண்டவர் படைத்த அனைத்து உயிர்களும் அவரை தண்டனிட்டு வணங்கின அப்படின்னு வாசிக்கும். அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் முன்பாக தான் நம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க அவர் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கொள்வோம்.
அனைவருமாக இந்த தெரிந்த ஒரு ஆராதனை 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 என் பாலனை ஆராதனை 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 மீட்பரை ஆராதனை என்ற பாடலை கரங்களை தட்டி பாடல் குடிவோடு இணைந்து நாம் பாடுவோம். கரங்களை எல்லாம் எழுந்து 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 நில்லுங்க. ஆறு கேட்கல அணிகள் செவிடாய் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை ஆராதனை என் பாலனை ஆராதனை ஆராதனை என் மீட்பர் ஆராதனை. பாடமா கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்த்திருப்பவரே, என்னுடைய வாழ்விலே வளமும் நலமும் ஆண்டவரே நல்கிற தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவார். வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் என்னை நிரப்பவா, வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் என்னை நிரப்பவா, வல்லமையில் என்னை சேர்ப்பவா, வளமும் நலமும் தருபவா. எல்லோருமாக தட்டி உற்சாகமாக கொண்டிருப்பவரே, நம்முடைய அருளை தினமும் எங்களுக்காக புரிந்து கொண்டிருப்பவரே, நம்முடைய வாழ்விலே ஆற்றலாக இருந்து நம்மை தினமும் திடப்படுத்தி கொண்டிருப்பவரே, எங்களை இந்த நாளிலே ஆண்டவரை இந்த மாலை வேளையில ஆனந்த துதியால் உம்மை ஸ்தோத்தரிக்க ஜெபிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, ஆற்றலாய் இருப்பவா, ஆனந்த
ஆண்டவர் விட்டு நோக்குங்களேன். என்று உங்களோடு கூட நான் இதை தான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆண்டவனுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் சொல்லில் அடங்காதவை, எண்ண முடியாதவை, கணக்கில் அடங்காதவை. இந்த மாதம் முழுவதுமாக இந்த பங்கு என்ற இறை சமூகத்திற்கு அவர் அருள்மழை பொழிந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள். தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பங்கு வாழ்விலே எவ்வளோ நன்மைகளால், எவ்வளோ ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீரால் நிரப்பி இருக்கிறார். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஒரே வார்த்தை தான், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, எல்லோருமாக வாயத்தன் சொல்மா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவா, நன்றி ஆண்டவரே, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus, Thank you Jesus, thank you Jesus. thank you Jesus, Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே. கண்களை மூடுவோம், கரங்களை நெச்சுக்கு நேரம் வச்சு ஒரு விசையா யோசித்து பாருங்களேன். இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். என்ன ஒரு வாரத்துல ஒரு 6 நாள் இருக்கு. அவர் செய்த நன்மைகள், அப்படி இரக்கம், அப்படி வியத்தகு செயல்கள் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் சொல்லும். தினந்தோறும் காலைல கண் துணை சொல்ல வேண்டியது, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாளை கொடுத்தீங்களே, இந்த மாதத்தை கொடுத்தீங்களே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்தீங்களா ஆண்டவரே. நைட் படுக்கும் போது நீங்க சொல்ல வேண்டியது, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வங்க கவிஞர் கீதாஞ்சலி என்ற அற்புதமான நூலை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் மிக அழகாய் சொல்கிறார், இந்த உலகிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வருகிற செய்தி டேஷ். என்ன செய்தி? ஏங்க, இந்த நேரத்துல உலகத்துல ஏதாவது மூலையில குழந்தை பிறந்திருக்குமா இல்லையா? என்ன செய்தி? இந்த உலகிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வருகிற ஒரு செய்தி. என்ன செய்தி? என்னங்க ஒண்ணும் தெரியல. கடவுள்னா என்ன? கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார். கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார். அப்பதான் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பு விழா நீங்க நிறைய பேர் இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அப்பா அம்மா பர்த்டே கொண்டாடுமா, சில வீட்டில் நைட் 12 மணிக்கு கேக்லாம் வெட்டி அந்த இதெல்லாம் வச்சு அடிச்சு ஸ்கூல் பண்றாங்க பசங்களாம். அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த பிறந்த விழாவை அனைவருமாக, அது குழந்தைகள், ஒரு காலத்துல குழந்தைங்க இத்தனை வயசு ஆச்சு, அதுக்கு எனக்கு பிறந்த நாள் அதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிற வேலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறிடுச்சு. கேக் வாங்குறது, அப்பா அம்மா கிஃப்ட் வாங்குறது, வீட்டை அலங்கரிப்பது. நான் சொல்றது குழந்தைகள் மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு, மனைவன் கணைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, நண்பர்கள், அப்படி என்று இன்னைக்கு பிறந்தநாள் விழாக்கள் எல்லாம் ஒரு விதமான சந்தோஷத்தை, மகிழ்வை கொடுக்கிறார். ஏன் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு கேள்வி எப்ப கேட்டீங்களா? பிறந்த நாள் கண்டிப்பாக கொண்டாடும். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாழ்வு. இந்த உலகிலே நான் ஒரு மனுஷனா பிறந்திருக்கேன். ஆண்ட்ரூ, அங்க இருக்கிற செங்கோல், அங்க இருக்கிற மர்சி, அங்க இருக்கிற ஆரோக்கியசாமியோ, அந்தோனி சாமியோ, யாராவது ஜோசப்போ ஒருத்தர் இருக்காங்க. நான் ஒரு நாயாவோ, ஒரு வேற ஏதாவது ஒரு ஆடாகவோ, வேற ஏதாவது ஒரு பூனையாக கூட பிறந்திருக்கலாம்ல. அப்ப சொல்றாங்க, கடவுளுடைய படைப்பில ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்க நிறைய பேருக்கு அந்த நோக்கம் நம்ம தெரியவே இல்லை. நான் இன்னைக்கு யோசித்து கொண்டிருந்தேன் நம்முடைய திருமுழுக்கு யோவானை பற்றி நிறைய விஷயத்த. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இன்னைக்கு நேரத்தை கருதி உங்களோட சின்னதா முடிச்சுக்கிறேன்.
கடவுள் இந்த உலகிலே எதையே படைத்தாலும் அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாம் சும்மா நான் பிறக்கல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? வந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். எங்க அப்பா என்ன பெத்து போட்டாரு, என் அம்மா என்ன வளர்த்து விட்டுச்சு, சோற போட்டு நான் இத்தனை 25-30 வயசு ஆயிடுச்சு, வளர்ந்துட்டேன், ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், இப்போ காலேஜ் போனேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தைய பெற்றுக்கிட்டேன், அப்புறம் முடிஞ்சிச்சு வாழ்க்கை. வேற சொல்றான், எதற்காக பிறந்தார்கள் என்று தெரியாமல் மறைந்து போன எத்தனை பேர் இருக்கானா? நீ உலகத்துல நிறைய லட்சக்கணக்கான பேர், நான் சொன்ன கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு இருக்கிறார். அப்ப சில பேர் சொல்றான், கல்லறையில பாத்தீங்கன்னா சில பேர் கல்லறையே காணும் பாருங்க, மண்ணோடு மண்ணாக மட்கி போனவர். நான் கல்லறையை பத்தி பேச வரல, சொல்றேன். அப்போ எந்த நோக்கத்திற்காக நான் இந்த உலகில் பிறந்தேன்? 2 விதமான பேர் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். முதல் விதமா நான் சொன்னேன், முதல் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வேலைக்கு போனோம், ஏதோ கல்யாணம் பண்ணோம், 2 பிள்ளைய பெற்றோம், அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சோம், அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணோம், அதுங்க பேர பிள்ளைகளை பார்த்தோம், அதாவது ஒரு வீடை வாங்கினோம், ஒரு காரை வாங்கினோம், நல்லா சாப்பிட்டோம், செத்து போயிட்டோம், நம்மளை போய் பொடியில் வச்சு கடலில் அடக்கம் பண்ண. என் வாழ்க்கை ஆண்ட்ரூ ஒரு இந்த மனிதனுடைய அஸ்தமாயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா சில பேர் சொல்றாங்க, ஒரு இலக்கோடு, ஒரு நோக்கத்தோடு, இதற்காக தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், மற்றவங்கள மாதிரி இல்லை, ஏதாவது செய்யணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் பாருங்களேன், இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இன்னைக்கு எங்கே போய் கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் அதை பைசாவாக்குறாங்க என்பது வேற விஷயம், பப்ளிசிட்டி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் அதை பேசலை. சில பேர்லாம் எவ்வளோ அழகான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், ஒரு ஆள் இருக்காரு, தினந்தோறும் 100 பேருக்கு சாப்பாடு போடுறாராம். எப்படி முடித்தல? ஆனால் அவர் சொல்றாரு, அவர் ஒரு வில்லனாக, நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன், சினிமாவில் ஏதோ ஒரு வில்லன் நினைச்சிருக்காரு போல. தினந்தோறும் இந்த பக்கம் தான், இந்த விருங்கம்பாக்கம் பக்கத்தில் அவரை பற்றி ஏதோ வாசிச்சேன். நம்ம சொல்றாங்க, தினந்தோறும் 100 பேர். ஃபாதர் என்ன ஃபாதர் பெரிய விஷயம்? இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம் எங்கள் டேபிளில். சில பேர்கிட்ட இருக்கு, ஆனால் கொடுக்க மனம் இல்லை. இங்கே இருக்கு, எல்லாரும் டெய்லி கொடுப்பீங்களா? இந்த நம்ம யூத் பசங்க கூட மாதம் மாதம் சாலை ஊர்களுக்கு இருக்கிற அத்தனை பேருக்கு, ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறான். யாரோ ஒருவர் காசு கொடுத்துன்னு இருக்கான். டெய்லி கொடுப்பாங்களா? நீங்க கொடுப்பீங்களா? நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கே இல்லை, நான் ஏன் என்கிட்ட இருக்கு, ஆனா ஏன் கொடுக்கணும்? இந்த 2 விஷயம் இருக்கு. அப்ப அதில் ஒரு இலக்கு, சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். திருமுழுக்கு யோவானுடைய இலக்கு சும்மாலாம் பிறக்கலை இந்த உலகில். அவரு நான் சொன்னேன், அவர் ஒரு அதிசய குழந்தை. அவங்க அப்பா அம்மா குழந்தைய பிறக்கா, சக்கரியா யார் எலிசபெத் வயசாயிடுச்சு, முடியாது. இந்த நேற்று கூட ஒரு பார்த்தேன், 23 ஆண்டுகள் திருமணமாகி, யோசிக்க முடியல நாள் இதெல்லாம் பார்க்க. கேரளாவில் 23 ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லை, ஆனா இப்ப குழந்தை நடக்குமா? இப்ப IVF செயற்கை முறையெல்லாம் இன்னைக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை நான் பார்க்கிறேன். ஒரு வியத்தகு குழந்தை, அதிசயம் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்தா எப்படினும், இந்த குழந்தை எப்படி இருக்குமோ தெரியல. யாரு? பைபிள் வசனம் சொல்லுது. ஊரெல்லாம் பேசுறான், யோ எப்படியா வாய் கட்ட அவங்க அப்பா பேச முடியாது, சக்கரியாசு யோவான் அப்படின்னு ஒரு பேரை வச்சுன்னு நான் கட்ட விழுந்தது, அவர் பேச ஆரம்பித்து விட்டார். இந்த குழந்தை என்ன மாதிரி பண்ண போத தெரியல. சொல்லுவீங்களா யாராவது குழந்தைப்பா சொல்லுவீங்களா? இந்த குழந்தை நல்ல குழந்தை, பார்க்க அழகா இருக்கு, நல்லா தான் இருக்கும் போல. அப்படி இது குழந்தைய பார்த்தாலே பயமா இருக்கு, இது என்னத்த பண்ண போதோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் இந்த குழந்தை அதிசய குழந்தை. அங்கதான் நான் இவரை பற்றி நிறைய சிந்திப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மனிதர் யாரு? புனிதர் திருமுழுக்கு. அவரெல்லாம் இருக்க முடியும் நம்மளால. அவர் எந்த இடம், எங்க வாழ்ந்தார்? வீட்டுல வாழ்ந்தாரா? மாடி வீட்டுல இருந்தாரா? எங்க இருந்தாரு? எங்க வாழ்ந்த? பாலை நிலத்தில். வசனம் சொல்லுது அவர் வாழ்ந்த இடம் பாலை. அப்புறம் நான் சொல்லனே, இப்படி எல்லாம் மனிதர் இருக்க முடியுமா? நம்ம ஒரு சொகுசு பாலை நிலத்தில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்காது, வெயில் இருக்கும், மண்ணு தான் இருக்கும். அவர் உண்ட உடை, சாப்பிட்டது என்ன? காட்டு தேனி, மட்டனும் சிக்கனையும் போட்டு வெட்டி. அவர் உடுத்தி ஆடை என்ன ஆடை உடுத்தினாரு? தோல் ஆடை. ஓகே, பாருங்க அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு. அவர் மற்றவங்க மாதிரிலாம் பேசல. நான் சொல்றேன், எதற்காக வந்தார்? இந்த இயேசுவை முன் அறிவிப்பதற்காக. 2 நற்செய்தியா 4 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, 3 பேர் சொல்றாங்க.
யோவான் தவிர்த்து 3 பேர் சொல்றாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்கவே அனுப்பப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா ஒரு இடத்துல சொல்றார், எங்க யோவான் சொன்ன சொல்வாரு, இதோ செம்மறி, இதோ ஆட்டுக்குட்டி என்று இவரை சுட்டி காட்டவே வந்து. அப்ப நான் பார்த்தேன், சிம்பிளா நீ முடிச்சிடலாம். எதற்காக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை திரு அவை கொண்டாடுகிறது? மற்ற யாருக்கும் கொண்டாடல. யோசிங்க. அப்போ எவ்வளோ அவர் சொல்வார், ரொம்ப அழகாக ஏசு சொல்வார், பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை போல. அப்போ எவ்வளவு இயேசுவே ஒரு மனிதனை எப்படி தூக்கி வச்சு ஆடுறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருக்கணும். இதான் சொன்ன இலக்கு. சும்மா இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்தோம், வாழ்ந்தோம், சத்தம், வேஸ்ட். நம்ம செத்து போனா இன்னைக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க ஆளே இல்லை, சத்தியமா சொல்றேன். அதான் ஒருத்தன் சொல்றான், அந்த 248 பேரும் செத்து போனாங்களே அந்த அகமாது பாத்துல, அவங்க நினைச்சு பார்த்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சான் அந்த இதுல. உங்களுக்கு தொடர்ந்து நீங்க ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. திருப்பி திருப்பி சொல்றான், நாளைய தினம் என்பது நமக்கு நிச்சயம் இல்லைங்க. ஏன்னா மொத்த பேரும் அவுட்டுங்க, ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சுட்டான். நம்ம உள்ள போக வேண்டாம். அப்போ இன்னைக்கு நீங்க நாளை இருப்பேன், நான் இந்த தடவை இனி பேசினேன், நாளைக்கு நான் எல்லாம் கூட போயிடலாம். அப்போ என் வாழ்வு ஏதோ ஏதோ சாமியாரான ஏதோ உடலை விட்டு ஏதோ போனேன், எதையாவது நோக்கத்தோடு இலக்கோடு. இதுதான் திருமுழுக்கு யோவான் நமக்கு விட்டு செல்கிறார். நீங்களும் நானும் எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் அதிகமா நான் யோசிப்பேன். நீங்க பாத்தீங்க புனிதருடைய அந்தோனியார் எடுத்து பாருங்க, நிறைய புனிதருடைய வாழ்வுங்க. டாமினிக் சாவி இது மாதிரியான நிறைய பேர் குறைந்த வயது 14, 25, 35, 24 ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. வயசு எடுத்து பாருங்க, கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. குறைந்த வயதில் வாழ்ந்த புனிதர்கள், குறைந்த வயதுல வாழ்ந்தவங்க நிறைய பேரு. சம வாழ்க்கை. இன்றும் இந்த உலகம் அவரை நினைத்து கொண்டிருக்கு. 80 வயசு வாழ்ந்த செது போன அவனுக்கு எல்லாம் பாரமா, எப்படா சாமா, அண்ணன் எப்படா சாமா, தின்ன எப்படா காலி ஆகணும், இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். வரும்போத ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன செய்தி படித்தேன். அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, நிறைய சொத்து வச்சிருக்கார். அவர் யாரும் ஒழுங்கா பார்த்துக்கல. அவர் என்ன பண்ண தெரியுமா, இந்த சொத்து அனைத்தும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டார். ஏன்னா அந்த போடுறாரு, என் மகன்கள் இல்ல மகள்கள், அவர் போட்டு சொல்றேன், நீங்க கூட படிப்பீங்க. என் மகள்கள் என்னை சரியாக அப்பா என்ற மாதிரியே எனக்கு கவனிக்கல, என் சொத்து மட்டும் வேணுமா உங்களுக்கு? நீ யோசித்து பார்க்கிறேன். பாருங்களேன், அப்பா கொஞ்சம் ஒரு ஆள் சொல்லியோ என்னையா கோயிலுக்கு போய் கொடுக்குற, அதுவும் இந்து கோயிலுக்கு போட்டிருக்காரு போல, இந்த தேவஸ்தானத்துக்கு சொல்றேன். அப்ப இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்வு ஒரு இலக்கோடு மனம். நம்ம திருமுழுக்கு யோவான் அதை தான் அதான் ஒரு தைரியமா பேசினார். ஒரு ஏரோது என்ற அரசன், நீ சரியில்லையா, வாழ்க்கை சரியில்லை, தைரியமா கை நீட்டி பேச அவரிடம் துணிவு இருந்தது. எல்லாம் சொன்ன, நீதான் மெசியா, நீதான் மெசியா. நான் அந்த மனுஷனுடைய மிதியடி வாரி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி. எவ்வளோ மக்களே தூக்கி வச்சு ஆன ஒரு ஆளு மெசியா மெசியான். ஏன்னா அவர் அவ்வளவு பேசினார். இயேசுவுக்கு என்ன பண்ணாரு? இயேசுக்கு திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு மனிதன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த நாள்ல இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் விட்டுச்சு நிறைய பாடங்கள். ஒன்று, குறைந்த நாள் தான் வாழ்ந்தார், ஆனா இன்று அவரை பற்றி உலகம் பேசி கொண்டிருக்கிற திரு அவை எடுத்து கொண்டாலும் நீங்களும் நானும் எத்தனை வயசு வாழ்வோம் தெரியாது. ஆனா எப்படி வாழ்கிறோம், எந்த இலக்கோடு வாழ்கிறோம்? சும்மா ஏதோ உடம்பு வளர்க்குறோமா, நல்லா 3 வேளை துண்டுறோமா, நல்லா தூங்குறோமா, ட்ரெஸ்ஸை போடுறோமா, வேலைக்கு போனோமா, அப்படியே இதோட மட்டுமே. இது சராசரி மனிதர்கள். நான் சொன்ன 2 தான் சராசரி மனிதனுடைய வாழ்வு. அதுல நீங்களும் நானும் கூட வந்துருவோம். இவங்கெல்லாம் வேற மாதிரி வேறனா இலக்கு, ஒரு நோக்கம், ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள். அதனால்தான் இன்றளவும் அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டு இறந்து பிறப்பும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே நாமும் கூட அப்படி வாழறதுக்குரிய அருளை வேண்டுவோம். கண்களை மூடுவோம். இன்னைக்கு காலையில நான் என்னுடைய ஜெப வேளையில ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த திருப்பாடல் 103, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் செய்த நன்மைகளை நாமத்தை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. இந்த மாதத்தை நான் அப்படியே உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்த அன்பான கண்களை மூடிடலாம். நம்முடைய பங்கு என்ற இறை சமூகத்திற்கு நம்முடைய பாதுகாவல் வழியாக எவ்வளோ ஆசீர்வாதம்.
உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சது. நிறைய பேர் சொன்ன ஃபாதர் அங்கெல்லாம் மழை பெய்யுது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு நாள் தவிர மற்ற நாளெல்லாம் ஒரு நாளும் மழை பெய்யல. எவ்வளோ மக்கள், எவ்வளோ இங்கே ஒரு வல்லமை, எவ்வளோ வல்லமையாய் ஆண்டவர் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் என்ன இப்போ சாட்சிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் யோசிக்கும் போது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான இந்த திருப்பாடல், என் உயிரே ஆண்டவரை போற்றுடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பேரை போற்றுடு, அவர் செய்த நன்மைகளை மறவாது. கண்கடி மூடியவார். இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். உங்களுக்கு தெரியும், என் ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. நான் சொல்வேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த திருப்பாடல் நீங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்கும். நமக்கு நிறைய நன்மைகள். ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்பவர் அல்ல. நம்முடைய வாழ்வை நன்மைகளால் நலன்களால் நிரப்பக்கூடியவர். அப்படியான ஒரு ஆண்டவர் முன்பாக இருக்கும். தொடர்ந்து அவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் எப்போதும் எந்நாளும் தன்னுடைய ஆசிரால் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் தியான சிந்தையோடு பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்குகிறார். நம்முடைய படுகுளிர்ந்து நீக்கக்கூடிய வல்லமையான தேவன் நம்முடைய ஜீவனை, நம்முடைய உயிரை காத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரு, ஜீவம் மீட்டாரு. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாயை திறந்து எல்லாரும் வாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நம்முடைய வாழ்வை கிருபையால் நிரப்புகிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை மணிமுடியாய் நான் சூப்பு என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மையால் நிரப்பி நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று திருப்பலாசை சொல்கிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்படியே சமத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் எப்போது நமக்கு நன்மை மட்டுமே செய்வார். நம்முடைய வாழ்வை நன்மைகளால் மட்டுமே நிரப்ப உள்ளவர். ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை, உங்களை யாவரை ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம். இது இத்தனை நாட்களாக எங்கள் வாழ்வை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே எவ்வளோ நன்மைகளால் நிரப்பேறேன். தொடர்ந்து அதே ஆசீரால் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாம் விகிதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம்முடைய திருவுட திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. மிகவும் பிரியமானவளே, அனைவருக்கும் இந்த நாளிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பங்கு சமூகத்திற்கு அனைவருக்கும் நன்றி சொன்ன நிறைய பேர். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கினுடைய திருவிழா பலமுறை நான் சொல்வதுதான், இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆகவே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற
நம்ம வந்து எவ்வளவு மீதி எடுத்தோம் என்பதை நான் இங்க பெருமை பேசவில்லை. மாறாக மக்களுடைய உழைப்பு, ஒன்றிப்பு, நிறைய பேர் வெளியே பங்குல இருந்து வந்தவங்களாம் ஜெபம் பண்ணி, நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் என்னுடைய திருவிழாவுக்காக ஜெபம், பணத்துக்காகனா நான் யார்ட்டும் கேட்கவே இல்லை. ஜெபம் பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான விழாவாக நடைபெறணும். நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணாங்க வெளியிடங்கள்லேருந்து, ஃபாதர் ரொம்ப அழகா பண்ணிக்க, நிறைய சேனலில் யூஸ் பண்ணுறீங்களா, நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்முடைய பங்கை வந்து அனைவருமாக பல இடங்களிலிருந்து பார்த்து மகிழ்ந்து, ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு விழாவை நடத்தி முடித்திருக்கிறோம். யார் இதுக்கு காரணம் சொன்ன மாதிரி கண்டிப்பா இவர் தவிர்த்து வேறு யாரும் இல்லை. நிறைய நல்ல உள்ளங்கள் மீண்டுமாக பல இடங்களிலிருந்து வந்தவர்கள், உதவி செய்தவர்கள், ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு வாங்க. இந்த நாட்கள் நான் சொன்ன நிறைய சாட்சிகள் இருக்கு. ஒரே சாட்சி மட்டும் சொல்றேன். அடுத்த வாரம் நமக்கு முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க, ஏன்னா சில நேரங்களில் அது அவங்களுக்கான விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த மகளுக்கு உடல்நல குறைவு. அதனால் உடல்னா நான் சொல்றது பிசிக்கல் சிக்னஸ் இல்லை, மென்டல் சிக்னஸ். ஆகவே ஒரு மாதிரி இருக்கிறா, சரியா பேச மாட்டா, திடீர்னு ஒரு மாதிரி அவருடைய ஆட்டிடியூடே சரியில்லை. ஆகவே மருத்துவரிடம் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, இதுக்கு மருந்தே இல்லைம்மா, சில நோய்களுக்கு மருந்து இல்லை தெரியுமா, குறிப்பா இந்த மாதிரி நோய்கள்லாம் மருந்தே இல்லை. எந்த மாதிரி நம்ம அதை சொல்லக்கூடாது, அதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா அந்த குழந்தை, அந்த மகள் வயசு வந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், அவளுக்கு கொஞ்சம் ஒரு புத்தி சுவாதீனம் கொஞ்சம் மாறி போச்சு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ். அப்போ அவங்க சொல்றாங்க, டாக்டரே பல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம், ஆனால் ஒருத்தருமே வந்து மாத்திரை தான் சரியாகாது, நீங்கள் போய் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க டாக்டர் சொல்லிட்டாரு. நாங்கள் இங்கே தான் ஃபாதர் வந்தோம். எங்கே வந்தாங்க? ஆமாம், மதுரை தான் இருக்காங்க, அங்கே தான் போயிருக்காங்க. போயிட்டு நீங்கள் சொன்னீங்களே ஃபாதர், இந்த 10 நாளும் முதல்லேருந்து சோம் பண்ணிருந்தோம். அவர் அப்படியே அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, அப்படிதாங்க என் மகள் அப்படியே மாறிட்டா, முதல் மாதிரி இல்லை, அவளுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை, ஆனால் இப்போ சுகம் பெற்று இயல்பாக வழக்கு போல மற்ற பிள்ளைகளை மாறி அவள் இருக்கிறான் ஃபாதர், தயவுசெய்து நீங்கள் அந்தோனியா கண்டிச்சருங்க என்று சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்டு போனான். இந்த மாதிரி நான் வந்து நிறைய இதெல்லாம் கதை இல்லை, நீங்கள் வந்து நான் கதை இல்லை, நிஜம். ஆகவே இந்த சாட்சிகள்லாம் சில பேரோட சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல வேணாம் சொல்றாங்க. அடுத்த வாரம் முதல் செவ்வாய்க்கிழமை நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. அப்படி அதே நம்பிக்கையோடு வாங்க. நிச்சயமா அப்படி கோடி இருப்பதர் அப்படி பயங்கரம், அவருக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். கடைசி பாடல். ஆவியானவரே
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.